சமூகமும் பொருளாதாரமும் சங்க காலத்தில் வேந்தர்கள் மேற்கொண்ட போர்கள் எதிரிகளின் பகுதிகளை கைப்பற்றி அதன் மூலம் தங்களது ஆட்சி எல்லை பரப்பினை விரிவாக்குவதற்காக அமைந்தன. முடிவில்லாத போர்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலைகள் உருவாவதற்கு காரணமாய் அமைந்திருக்கலாம். சடங்குகள் நடைபெற்ற இடங்களில் போர்க்கைதிகள் பணியாற்றியதற்கான பதிவுகள் காணப்படுகின்றன. அடிமைகள் பற்றிய சில குறிப்புகளும் காணப்படுகின்றன. பொருளாதார உற்பத்தியில் பெண்களும் செயலாக்கத்துடன் பங்கெடுத்துள்ளனர். சங்க காலத்தில் பல பெண்பாற் புலவர்களும் இருந்துள்ளனர். கைவினைத் தொழில்களான உலோக பாண்டம் செய்தல், மணி மற்றும் தங்க அணிகலன் செய்தல், சங்கு, வளையல், அணிகலன் செய்தல், கண்ணாடி, இரும்பு வேலை, மட்பாண்டம் செய்தல் போன்ற உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து சான்றுகள் உள்ளன. நகர மையங்களான அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம், மதுரை, கொர்க்கை, கேரளத்தில் பட்டணம் ஆகிய இடங்களில் இதுபோன்ற கைவினைப் பொருள் உற்பத்தி வழமையாக நடந்துள்ளன. மதுரை, காஞ்சி பகல் மற்றும் இரவு நேர கடைவீதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றியும் பேசுகிறது. பல்வேறு வகைப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் அனைத்து இடங்களிலும் கிடைக்கவில்லை. சிலர் விலையுயர்ந்த ஆபரணக் கற்களையும் ஓரளவு மதிப்புள்ள ஆபரணக் கற்களையும் பண்டமாற்றாக கொடுத்து மூலப்பொருட்களை பெற்றனர். அம்மூலப்பொருட்கள் தொழிற்கூடங்களை சென்றடைந்து பல்வேறு பொருட்களாக தயார் செய்யப்பட்டு பின்னர் வேறு சில பொருட்களுக்காக பண்டமாற்று செய்யப்பட்டன. மட்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சில பெயர்கள் தமிழ் மொழி பேசாத ஏனைய மக்கள், பெரும்பாலும் வணிகர்கள், நகரங்களிலும் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கின்றன. தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் தமிழகத்தில் தங்கியிருந்து வணிகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மகத கைவினைஞர்கள், மாளவ உலோகப் பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக மணிமேகலை குறிப்பிடுகிறது. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன், சாத்தன், நிகம போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. உப்பு வணிகர்கள் உமணர் என்றழைக்கப்பட்டனர். அவர்கள் மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சாத்து என்னும் சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிப்பதாகும். வணிகத்தில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது. ரோம தங்க, வெள்ளி நாணயங்களும் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. ரோம பேரரசு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற தொலைதூரத்தில் அமைந்துள்ள நாடுகளோடும் வணிக தொடர்புகள் மேற்கொண்டதை தொல்பொருள் ஆய்வுச் சான்றுகள் உறுதி செய்கின்றன. இந்தியாவின் தென்பகுதியில் கடற்கரைகளை எளிதாக சென்றடைய முடியும் என்ற சூழல் இருந்ததாலும் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் கடல்வழி பாதையில் அமைந்திருந்த காரணத்தினாலும் கடல் கடந்த தொடர்புகளில் முக்கிய பங்கு வகித்தது. தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ள அம்போரா என்னும் ரோம நாட்டு ஜாடிகள், கண்ணாடி பொருட்கள் கடல் கடந்த வாணிக நடவடிக்கைகளை காட்டுகின்றன. ரோமானியர்களால் கொண்டுவரப்பட்ட செல்வம், அயல்நாட்டு வணிகர்களின் வருகை ஆகியவை குறித்து தொல்பொருள் சான்றுகளும் இலக்கியச் சான்றுகளும் உள்ளன. ரோமானிய தங்க, வெள்ளி நாணய குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதியிலும் தென்னிந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளன.